அன்புக்குரியவர்களே, திருக்குரான் சுட்டி காட்டுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், சொல்வதை தெளிவாக நேரடியாக சொல்லுங்கள். ஆக பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? பேச்சு சுத்தமான பேச்சாக இருக்க வேண்டும். இரட்டை அர்த்தம் தரக்கூடிய பேச்சு, பொருள் மயக்கம் தரக்கூடிய பேச்சு, சுற்றி வளைச்சு பேசக்கூடிய பேச்சு, இவற்றெல்லாம் தவிர்ந்து கொண்டு நேர்த்தியாக நேர்மையாக நீங்க பேச வேண்டும். ஆக நேர்மையா பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஸ்லிஹ்லக்கும் அமாலக்கும் எக்ஃபிர்லக்கும் சுனூபக்கும் என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. உங்கள் செயல்களை இறைவன் திருத்தி விடுவான். இப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குங்க. உங்க சொல்லு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க செயல் கரெக்டா இருக்கும். உங்க செயல் சரியாக இருந்துச்சுன்னா இறைவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக நல்லதை சொல்வோம், செயலை சீர்படுத்திக் கொள்வோம், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவோம். இறைவன் கிருபை புரிவானாக.